அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் விளம்பருகின்றன. சுக்கிரனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். யோகஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்திருப்பது நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பலமுறை முயற்சி செய்தும் தோல்வி அடைந்த விஷயம் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக கைகூடும். நல்ல வரன் கிடைக்கவில்லை என்றால் நல்ல வரன் கிடைக்கும். தொழில் ரீதியான மற்றும் உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் ஆதாயம் தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியாக கன்னிராசிக்காரர்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் இந்த வேளையில் நீதாக கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் கன்னிராசி சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சூரியன் மிக வலுவாக லாபத்தில் வலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் இறுதியில் வலம் பெறப் போகிறார். ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் யோகஸ்தானத்தை சனி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய போகிறது. தடை இருந்து இந்த வேலையை விட்டு சென்று விடலாமா என்ற மனநிலையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவம் மிகவும் சிறப்பாக அரங்கேற போகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக ராகு மிக வலுவாக யோகத்தில் இருந்தாலும் கேது விரயத்தில் இருக்கிறார். அதே போன்று ஜென்மத்திற்குள் செவ்வாய் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அதிரடியாக பணிகளை மேற்கொள்வதை நிச்சயம் தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும்.